ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன். ஆக்சிஸ் இந்தியா .com ஸ்டோர் ப்ரைவேட் லிமிடெடில் ஜாயின் பண்ணி 4 இயர்ஸ் ஆகுது. நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு ப்ரைம் கஸ்டமராக ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் இங்கே மேலே இன்கம் சம்பாதிச்சிருக்கேன். இந்த வியாபாரத்தை நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 ஐடி 3 ஐடி 7 ஐடி இந்த பிளான் பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு வியாபாரம் தொடங்கியிருக்கோம். அந்த வியாபாரத்தில் நமக்கு எது போட்டு பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக எடுக்க முடியுன்றது நம்ம தெரியணும். ஸோ வந்து அதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வியாபாரம் வந்து மல்டிபிள் ஐடி பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம், ஓகேங்களா? இங்கே நம்மளுக்கு 2 விதமான இன்கம் தராங்க கம்பெனியில். வீக்லி இன்கம்ன்றது ரெஃபரல் இன்கம், மந்த்லின்றது ரீபர்ச்சேஸ். ரெஃபரல்ன்றது என்னென்னா, கம்பெனியோடைய ஆப்பை வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. டிவியில் நம்ம ஆடு கொடுக்கறது கிடையாது. இந்த ஆப்பை வந்து நம்ம ப்ரைம் கஸ்டமராக ஜாயின் பண்ண மாதிரி அவங்களும் ஒரு ப்ரைம் கஸ்டமராக நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து வாரம் இன்கம் தராங்க. வாரம் பார்த்திங்கன்னா இங்கே அதிகபட்சமாக வந்து நம்ம வந்து 600 60,000 சம்பாதிக்க முடியும், ஓகேங்களா? அது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி. ஸோ வந்து அப்போது நீங்கள் 4 வாரம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் 2,40,000 இன்கம் சம்பாதிக்க முடியும். இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து வெளியில் வாங்கிட்டு இருக்க மளிகை சாமாவோ ஏதோ ஒரு நாப்கினோ இல்லை ஒரு பேக்கேஜாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், வாங்கி ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த பேக்கேஜை நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கடைசியிலே காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம். இப்போது நம்மளுக்கு கீழே வந்து டீமில் வந்திருப்பாங்க. அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து நம்மளோட ஆப்பில் வந்து எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை மளிகை கடையிலையோ ஏதோ ஒரு கடையில் வந்து அமேசான்லேயோ ஏதோ வீட்டு தேவையான திங்ஸ் வந்து வாங்குவாங்கள்ல, அதுமாதிரி நம்ம ஆப்பில் வந்து வாங்குறது மூலிமா எந்த ஒரு நிறுவனமும் நம்மளுக்கு இன்கம் தர மாட்டாங்க. இங்கே நம்மளுக்கு வந்து அதுவும் நம்மளுக்கு இன்கமாக தராங்க. அதனுடைய சீலிங் பார்த்திங்கன்னா 2.5 லட்ச ரூபா. டோட்டலாக வந்து ஒரு ஐடி போட்டு நம்ம ஜாயின் பண்ணோன்னா 4,90,000 சம்பாதிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து ஒரு ஐடி பிளானு. இதில் நம்மளுக்கு வந்து எப்படி இன்கம் பார்ப்போம். இப்போ நான் என்கிட்ட வந்து ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி தான் கணக்கு. ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு பேன் கார்டுக்கு நம்ம 7 ஐடி போடலாம், சரிங்களா? இப்போ என்கிட்ட வந்து ஒரு 100 ஐடிஸ் இருக்குது, ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு எப்படி இன்கம் தராங்கன்னா பேர் மேட்ச் இன்கம் தான். லெஃப்ட்டில் ஒரு நம்பர், ரைட்டில் ஒரு நம்பர் வரும்பொழுது நம்மளுக்கு தான் லெஃப்ட்டில் ஒரு நம்பர் மீன்ஸ் என்னென்னா ஒரு ஐடி, ரைட்டில் ஒரு ஐடி வரும்பொழுது நம்மளுக்கு 600 இன்கம் தராங்க, சரிங்களா? இப்போ என்கிட்ட 100 ஐடி இருக்குது, ஓகேங்களா? 100 ஐடி நான் என்ன பண்ணுவேன்னா U1, இந்த U1ன்றது நான் தான். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா எனக்கு தேவையான பேக்கேஜை ஒரு முறை என்ன பண்ணியிருப்பேன், லைஃப்பில் ஒரு முறை வாங்கி இல்லை மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பேன், சரிங்களா? இப்போது லெஃப்ட்டில் ஒரு நம்பர், ரைட்டில் ஒரு நம்பர் சொன்னேன், கரெக்டுங்களா? அப்போ லெஃப்ட்டில் வந்து 50 ஐடி, ரைட்டில் 50 ஐடி நான் பிரித்து போடுறேன். பிரித்து போடும்பொழுது ஒரு பேர் மேட்ச்சுக்கு நான் எவ்வளோ சொன்னால் 600 ரூபா. அப்போ 10 பேர் மேட்ச்சுக்கு 6,000 ரூபா, 20 பேர் மேட்ச்சுக்கு 12,000 ரூபா, 30 பேர் மேட்ச்சுக்கு 18,000 ரூபா. அப்போது 50 பேர் மேட்ச் ஆகிடுச்சுன்னா எனக்கு அந்த வாரம் இன்கம் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200 ஐடி, சரிங்களா? சேம் ஒரே ஐடி பிளான் தான். இப்போ 200 ஐடி, சரிங்களா? இப்போ 200 ஐடினா நான் எப்படி பிரித்து போடணும், சேம் அதே தான். ஒரு ஜோடி பேர் மேட்ச் ஆனால் 600 ரூபா. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேன் கார்டுக்கு 7 ஐடி போடலாம். அப்போ இங்கே ஐடி தான் கணக்கு, ஆட்கள் கிடையாது. நானும் இந்த வியாபாரத்தில் ஒரு ஐடி தான் போட்டு ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு வியாபாரம் பிடிச்சி போய் என் பேரில் 7 ஐடி போட்டேன். அதனால தான் என்னால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அதிகமாக இன்கம் சம்பாதிக்க முடிஞ்சுது, சரிங்களா? இப்போது U1 சேம் அதே தான். நான் ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணி வியாபாரத்துக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டேன், ப்ரைம் கஸ்டமராக ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு 200 ஐடி இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே 100 ஐடி, இங்கே 100 ஐடி சொல்லி பிரித்து போடுவேன், சரிங்களா? பிரித்து போடும்பொழுது எனக்கான சீலிங் அமௌண்ட் வந்து 60,000 கிடச்சிரும், சரிங்களா? அது வந்து ஒரு வாரத்துக்கு. அப்போது அதுக்கு மேலே வந்து எத்தனை ஐடி வந்தாலும் அது வந்து நம்மளுக்கு இன்கம் வராது. நம்மளுக்கு ஒரு லிமிட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 60,000 தான் லிமிட்டு. இது எனக்கு மட்டும் இல்லையா, கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண முதலாக ஜாயின் பண்ண நபருக்கும் பார்த்திங்கன்னா அதே சீலிங் 60,000 தான். மற்ற பிஸ்னஸ்லாம் அது கிடையாது. மேலே இருக்கவங்க மட்டும் பார்த்திங்கன்னா லட்சமாக சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. கீழே இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்கள விட அதிகமாக சம்பாதிக்க முடியாது. இது வந்து வெறும் பிஸ்னஸில் வந்து மற்ற பிஸ்னஸில் மட்டும் இல்லை, ஜாப்லேயும் இருக்குது. ஆனால் வந்து இது டோட்டலாக வந்து மாறான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இருக்குன்னா அது ஆக்சிஸ் இந்தியா மட்டும்தான்.